Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 12th மாணவர்கள் தங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமை சூப்பராக எழுதியிருக்கீங்க. இன்றைய தேர்வுகள் மிக எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஈஸியாக இல்லை மாடரேட்டாக இருந்துச்சா இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் உடைய ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. இதோடைய ஃபுல் ஆன்சர் கீ பிடிஎஃப் லிங்க்கும் இதே வீடியோவில் கொடுத்துறேன். ஸோ யாரெல்லாம் 14 1 மார்க்ஸ்க்கு 14 வாங்கியிருக்கீங்க, இன்றைய தேர்வுகள்லாம் சூப்பராக எழுதிங்களா அப்படி கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடி எதுகை சீர் மோனை. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கடைசி ஆன்சர். தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சோழன் நவங்கிள்ளியை கோவூர் கிளார். ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ நாய். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடுக்காய். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ ஆ இ அனைத்தும். செவன்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றும் சரி ரெண்டும் சரி. 9வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்வது சொல்லியபடி செய்வது. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்ந்த. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிறித்தவும் தமிழும். கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குறியீடு. கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சாய்வு நாற்காலி. ஸோ யாரெல்லாம் 14 1 மார்க்ஸ் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்றைய தேர்வுகளெல்லாம் மிக சிறப்பாக எழுதியிருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 12th மாணவர்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுடைய பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் பேப்பர் ஸ்கிரிப்டும் போடுறோம், ஸ்டடி மெட்டீரியலும் போகிறோம். நல்லபடியாக இங்கிலீஷ் எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.